இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவை தேடுவதற்கும் சர்ச்சுக்கு வருவதற்கும் இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னவென்றால், அதிகபட்சமாக உலகத் தேவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவருக்கு கடனாக இருக்கலாம், ஒருவருக்கு பையனுக்கு பேரன் பிறக்காமல் இருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், வீடு கட்டப்படாமல் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு உலக தேவைகளையும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இயேசுக்கிட்ட வர்றோம். இயேசு ஒவ்வொரு லிஸ்ட்டாக வாசி அவர் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுட்டுனா நம்மளுக்கு சமாதானமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஏன் உபவாசம் இருந்து கூட ஜெபம் பண்ணுவோம், நைட் ப்ரேயர் இருந்து கூட ஜெபம் பண்ணுவோம், நம்ம பொருத்தனை பண்ணுவோம். இப்படிலாம் நடந்தால் இதெல்லாம் செய்கிறேன்னு பொருத்தனை பண்ணுவோம், வீட்டு கூட்டங்கள் நடத்துவோம், கிராம ஊழியத்துக்கு போவோம், காணிக்கை கொடுப்போம், 10 கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்து இயேசுக்கு செஞ்சு இயேசுக்கிட்டேருந்து இந்த நம்ம உலக தேவைகளை வாங்குறதுல ரொம்ப அக்கறையாக இருப்போம். உலக மனிதர்களிடம் எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துறது, அவங்க திருப்திப்படுத்தி அவங்கள்ட்டேருந்து காரியங்கள் சாதிக்கிறதுக்கெல்லாம் எப்படி முயற்சி பண்ணுறோமோ, சொல்லப்போனால் வேறு லாங்குவேஜில் கலக்குய லாங்குவேஜ் சொல்லப்போனால் ஐஸ் வைக்கிறோமோ, அதே மாதிரி இயேசுவையும் ஐஸ் வைத்து அவற்றிலிருந்து உலக ஆசீர்வாதங்கள், உலக தேவைகளை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுறோம். இப்படியாக பண்ணி உலக மனுஷன் போல் இதுக்கு ஊழியக்காரங்களும் ஒரு சில ஊழியக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்க உபவாசம் இருக்கிறேன், இப்படியும் ஊழியக்காரங்க இந்த மாதிரி கதைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. சில பிரசங்கமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. உலக தேவைகளை இயேசுகிட்டது வாங்குறதுக்கு இயேசுவை கிட்ட வேண்டுதல் செய்வதாகவே இருக்குது. அவருக்காக நம்ம செய்கிற காரியங்கள். ஆனால் இதை செய்ய சொன்னாரா தேவன்? இயேசு, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நீ எனக்காக 10 காணிக்க கொடு, நீ எனக்காக நைட் ப்ரேயரில் நைட் பூரா முடிச்சு ஜெபம் பண்ணு, நான் உனக்கு உன் பிள்ளைக்கு வேலை தருவேன், உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன், உனக்கு வீடு கட்டி தருவேன் இயேசு சொல்லியிருக்காரா பைபிளில்? கிடையாது. இதெல்லாம் யார் சொல்கிறது? பிறகு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். நம்மளே இதெல்லாம் செஞ்சால் இது செய்வார். உலக மனிதர்களை எப்படி நம்ம கொஞ்சம் ஓப்பனாக சொல்ல போனால் ஏமாற்ற முயற்சி பண்ணுறோமோ, அதே போல் இயேசுவை ஏமாற்ற முயற்சி பண்ணுறோம் நம்ம. இயேசு பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய கட்டளையின்படி நட, அப்போ தான் இதெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய கட்டளையின்படி நடந்தால் இதெல்லாம் உனக்கு தருவேன், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் இருக்காரு. உள்ள தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம அதுக்கு மாறாக நாமே நம்மளை ஏமாற்றிக் கொள்கின்றோம். பைபிளை வாசித்து அதில் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதவர்கள் போல நம்மளே மாறி அவரிடமிருந்து இப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று, குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்ளலாம் என்று முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றோம். நான் உண்மையிலேயே நம்ம கட்டளைப்படி நடந்துட்டோம்னா நம்ம பொறாமை, பெருமை, குறை சொல்கிறது, கோட் சொல்கிறது, அவமதிக்க பொய் சொல்கிறது, களவு, கள்ளத்தராசி எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அப்போதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பிரச்சனை இதுதான் பிரச்சனை. நம்ம இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு தெரிய வரும். நம்ம ஒருத்தனை பகைச்சி வச்சுருப்போம், நம்மளுக்கு எதிரியாக இருந்திருப்பான். அவன் நம்மளுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்க போய் தான் அவன் நம்ம எதிரியாக இருப்பான். நம்ம கடவுள் கட்டளைப்படி நடக்கும்போது இந்த குணங்கள்லாம் இல்லாமல் ஆகிட்டுன்னு வச்சுடுங்க, அவன் நம்ம மனதுக்குள்ளே நண்பனாகிடுவான். அப்போ தான் நம்ம நினைப்போம், ஒரு பைத்தியக்காரன் போல் நம்ம இது நாள் வரைக்கும் அவனை நம்ம எதிரியாக மனதில் நினச்சி எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நினைப்போம். அதுதான் இயேசு சொல்கிறாரு, என் கட்டளையிலையும் கற்பனையும் முதல்ல நட, அப்போது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படுன்றாரு. ரெண்டாவது, இந்த உலக தேவையெல்லாம் அழிய போகிற தேவைகள், அழிந்து போகும். கர்நாடகாவில் ஒரு பெரிய கோடீஸ்வரர், 2000 கோடி சொத்து இருந்துச்சு அவருக்கு. அவர் மாமா ஒரு முதலமைச்சராக இருந்தார். அவர் கடன் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார். ஆனால் கடன் 2000 கோடிக்கு உள்ளதான் கடன்.
பெரிய கோடீஸ்வரன், கோடிக்கணக்கான காஃபி எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. உலக தேவைகள் நம்மளை ரசிக்காது, உலக தேவைகள் சமாதான நிம்மதியும் கொடுக்காது. இயேசுனுடைய கட்டளைப்படி நடந்தால் அதில் சமாதான நிம்மதியும் நம்மளுக்கு இருக்குது. அதை இப்போ நினச்சா நம்ம மாற்றிக்கலாம், ஒரு செகண்டில் மாறிடும் நம்மளுக்கு. இது அவர் கட்டளை நடக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம அதை பொறாமை பெருமையெல்லாம் விட்டுட்டு மன்னிக்கிற இருதயம், தாழ்மை, பொறுமை, அன்பு, நிதானம், அறிவு, ஞானம், விவேகம் நம்மகிட்ட வந்துக்கிட்டுனா நம்ம அதை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா, அதை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நம்ம நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இது ஒரு செகண்டில் நம்மளுக்கு வந்துடும். இதை தெரியாமல் நம்ம எல்லாரும் இயேசுவை தவறான வழிகளில் தேடி அதுக்காக எவ்வளோ அழுது ஜெபம்னாலும் இயேசுவால் கொடுக்க முடியாது. அவர் கட்டளைப்படி நடந்தால் தான் அவர் சமாதானத்தை தருவேன்னு சொன்னவர் தர முடியும். ₹1,00,000 காணிக்கை கொடுத்தாலும் அவர் சமாதானத்தை அவர்கிட்டருந்து வாங்கிட முடியாது. அவர் கட்டளைப்படி நடந்தால் மட்டுமே வாங்கிட முடியும். ஸோ இதை தான் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு. அந்த மலை பிரசங்கத்தை பற்றி தான் நம்ம தியானிச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற காரியங்கள் உண்மையே சொல்லுங்கன்னு இயேசு சொல்கிறாரு. சண்டை இல்லாமல் வாழுங்கன்னு இயேசு சொல்கிறாரு. எல்லோரையும் நேசிங்கன்னு சொல்கிறாரு. ஏழைகளுக்கு முடிஞ்ச உதவிகள் என் பெயரால் செய்யுங்கிறாரு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கின்றோம்னா வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 37வது வசனம் முடிய. அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பார்த்தீங்களா, உண்மையை நம்ம கற்றுத்தருக்கு எத்தனை வசனத்தை இயேசு பயன்படுத்துகிறார் பாருங்களா. எவ்வளோ நேரம் பேசுகிறாரு பார்த்தீங்களா. 33வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் இதை பற்றி தான் பேசுகிறார் இயேசு. அது ஏன்னா ஆதி காலத்தில் உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க உண்மையை அவங்ககிட்ட வாங்குறதுக்கு கோயில் சத்தியம் பண்ணுவாங்க. அப்படியும் சத்தியம் பண்ண போகிறவங்க அங்கேயும் உண்மை சொல்லாமல் இருந்துக்கிட்டு பொய்யை உண்மையாக்க ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்களாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாங்களாம், பூமியின் பேரில் சத்தியம் பண்ணாங்களாம், எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ணாங்களாம், சிரசின் மேல் சத்தியம் பண்ணுறாங்களாம். அதுதான் இயேசு சொல்கிறாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, எருசலேம் எனது நகரம். உன் சிரசு என்னுடையது, அதனுடைய முடிய ஒன்றை கூட வெள்ளையாகவோ கருப்பாக உன்னால் முடியாது. இதெல்லாம் என்னுடைய பொருள் மேலே நீ சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்குறாரு அவர். நீ உண்மை சொல்கிறவனாக இருந்தால் நம்மளுக்கு உரிமை இருக்காதுல்ல. பொய் சொல்கிறவனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்குறாரு அவர். அதனால தான் சொல்கிறாரு, நீ மாற்றிக்க திருந்திக்கங்கிறாரு. நீ உள்ளதுன்னு சொல்லு, இல்லதுன்னு சொல்லுது. இதுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் தீமைங்கிறார் இயேசு. பாருங்கள், நம்ம எதில் தப்பு பண்ணுவோம், எதில் அதிகமான பாவங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து அதில் கரெக்டாக இயேசு நம்மளுக்கு பேச கற்றுத்தரார், பழக கற்றுத்தரார். எப்படி தெய்வம்னு பாருங்கள், நம்மள அவருக்கு எவ்வளோ அக்கறைன்னு பாருங்கள். நம்மில் சிலர் வெவ்வேறு காரணத்துக்காக போய் சொல்லுவோம், உண்மையை மறைப்போம். ஏன்னா ஆதி காலத்தில் சத்தியம் பண்ணி உண்மையை மறைச்சாங்க, பொய்யை உண்மையாக மாற்ற முயற்சி பண்ணாங்க. நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், சாதுரியத்தை பயன்படுத்தி பேச்சை மாற்றி பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கின்றோம். ஏன் அப்படி பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்ணுறோம்? சோம்பேறித்தனத்தை மறைக்கிறதுக்கு, குற்றத்தை மறைக்கிறதுக்கு, தண்டனைக்கு தப்புறதுக்கு, தன்னை பெரிய ஆளாக காட்டுறதுக்கு, குறுக்கு வழியில் பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு. நம்ம பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி ஃப்ராடு பண்ணி பணம் சம்பாத்தியம் பண்ணிடலாம். ஆனால் பணம் மட்டும் நம்ம சம்பாத்தியம் பண்ணலை, நம்ம சந்ததிக்கு சாபத்தையும் சேர்த்து சம்பாத்தியம் பண்ணிடுவோம் நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம சம்பாத்தியம் பண்ணி வைக்காமல் இருந்தாலும் கூட அந்த சாபம் அவன்கிட்ட இல்லாமல் இருந்தால் கூட அவன் எப்படியும் பழச்சிப்பான்.
இயேசு மட்டும் கொடுத்துட்டோம்னா உண்மை உத்தமம் நேர்மையாக இருந்து அவன் எப்படியும் பிழைச்சிருப்பான். படிக்காமல் இருந்தாலும் அவன் பிழைச்சிப்பான். ஆனால் நம்ம அவனுக்கு சொத்து சேர்க்குறேன்னு சொல்லி பொய் சொல்லி பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டான்னா சாபம் அவனை கயிறை போல கட்டி பரம்பரையாக பரிதாப நிலைக்குள் தள்ளிவிடும். அவனை எப்போதும் பொய் சொல்ல முடியாது, எப்போதும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு நேரத்தில் பொய் தன்னை காட்டிக்கொள்ளும். அது கண்டிப்பாக உலகம் தெரிய வந்துடும். ஆனால் இயேசு கட்டளைப்படி நடந்து வியர்வை சிந்தி உழைத்தால் நம்ம நிச்சயமாக நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். நம்ம நல்ல ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வந்துடும். நல்ல புகழ் செல்வங்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும். பொய் சொல்லி நம்மையே பெரிய ஆளாக்க முயற்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்ம சின்ன ஆள் ஆக்கிரும். ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிடும், பொய் சொல்கிறான்னு தெரிய வந்துடும், நம்ம சின்ன ஆள் ஆக்கிரும். சாத்தான் இருக்கான் பாருங்கள், அவன் நம்மளை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலை பயன்படுத்துவான், ரொம்ப யோசித்து செயல்படுவான். ஒரே ஒரு பொய் சொல்லு அப்படிமா, யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது, இந்த பொய் சொல்கிறதுனால உனக்கு ஒன்றும் புகழ் மங்காது, நீ இந்த ஒரு பொய்யை மட்டும் சொல்லு, மற்றது பார்த்துக்கலாம், மற்றது வேறு ஒன்றும் வேறு எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம் அப்படிமா. அந்த பொய்யை சொல்லிடுவோம், திருப்பி சொல்லுவான், அந்த பொய் சொன்னதுனால உனக்கு எவ்வளோ லாபம் பார்த்தியா, அந்த பொய் இப்போ யாருக்கும் தெரியலையே, அதே மாதிரி தான் இன்னும் அடுத்த பொய், அதையும் சொல்லு, உனக்கு லாபம் கிடைக்கும், யாருக்கும் தெரியாது, நீ அடுத்தவங்களுக்கு உத்தமனாகவே இருக்கலாம், இந்த நான பொய்யை இதை மட்டும் சொல்லுன்னு சொல்லி அடுத்தடுத்து பொய் சொல்ல வைப்பான். எங்களை போல் நாங்கள் வேலை பார்க்கும்போது எல்லாம் இந்த வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, இதை மட்டும் பண்ணுங்கள் சாருமாங்க, இதுக்கு மட்டும் ஒரு கையெழுத்து போடுங்க சார், இதுக்கு இந்த ஃபைலை மட்டும் ஓகே பண்ணி விடுங்க சார், இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்க சாருமாங்க. ஆனால் தப்பாக இருக்கும், இது மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் சாருமாங்க. ஆனால் தப்பான காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அடுத்து அதை வச்சே பயங்காட்டி தப்பான காரியத்தை செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதே போல் தான் சாத்தான் எல்லா வகையிலையும் நம்ம பாவத்தை திருப்பி செய்கிறதுக்கு அவன் நம்மளை நாசுக்காக நம்ம வழி நடத்திட்டு இருப்பான். இதிலிருந்து தப்பிக்கொள்ளத்தான் இயேசு சொல்லித் தருகின்றார். உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லது என்றும் சொல் என்கின்றார். நான் இப்படி செய்து நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியும் காப்பாற்றிக் கொள்ளலாம். இது புதிய வித்தியாசமாக கருத்தாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொய் சொல்வது சாதாரணமாக செய்யும் பாவமாக ஆகிவிட்டது. ஆகவே இயேசு இதுக்கு மிகவும் அக்கறை எடுத்து சொல்லித் தருகின்றார். நாம் இதில் ரொம்ப கவனம் செலுத்தி நம் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யா உண்மையா என்று ஒரு ஸ்க்ரீன் பண்ணி நம்ம வெளியில் பேசலாம், நல்லது. ரெண்டாவது, நம்ம பொய் சொல்லாமல் இருக்க நம்ம தீர்மானித்தால் பொய் சொல்லாமல் இருக்க நம்ம முயற்சி பண்ணலாம். இயேசு அதுக்கு துணை புரிவாராக. அடுத்து வசனம் வாசி கேட்போம். மத்தேயு 5:38 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது பழைய காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண். இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் அதுதான் நடக்குது. இப்போவும் பழைய காலத்தில் மட்டுமல்ல, இப்போவும் அதே மாதிரி தான். அடிக்கு அடி, கொலைக்கு கொலை, பழிக்கு பழி தான் நடந்துட்டு இருக்குது. சின்ன பையங்க விளையாடுவாங்க, அவங்களுக்குள்ள விளையாட்டு சண்டையாக மாறிடும், ஒருத்தர் அடிச்சிடுவான், அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவான். வீட்டில் உள்ள கேட்பாங்க, என்னென்னு கேட்பாங்க, இப்படி சொல்லுவான், அவன் அடிச்சிட்டான், அவன் யாரில் அனாதை போய் நம்மளை எப்படி அடிக்கலாம், அவன் யாரில் நம்ம யாரில்னு சொல்லி இவங்க சண்டைக்கு கிளம்பிடுவாங்க. எதிர்பார்த்து யார் அனாதை, நானா நீனான்னு பார்ப்போம், அவங்களும் கிளம்பிடுவாங்க. கடைசியில் இண்டிவிஜுவலாக சின்ன பையங்க சண்டை பெரியாள் சண்டையாக மாறி, தெரு சண்டையாக மாறி, ஊர் சண்டையாக மாறிடும். பல பேர் காயப்பட்டுருவாங்க. என் கொலை கூட நடந்துடும், கொலை கூட பழியாக மாறிடும். அதான் இயேசு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மத்தேயு 5:39 42 முடிய. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தையும் அடிக்க கொடு என்கிறார். இது உலக பிரசித்தி பெற்ற வாக்கியம். இந்த வாக்கியம்தான் இயேசுவை நோக்கி உலகத்தை திருப்பிச்சு. இயேசு யார் என்று உலகம் பார்க்க ஆச்சரியப்பட்டுச்சு. இயேசு எதை விரும்புகிறார்னு சொல்லி உலகம் யோசிக்க ஆரம்பிச்சது.
உலக மக்களை எப்படி மாற்ற ஆசைப்படுகிறார் என்பதையும், உலகை சமாதான பூமியாக ஆக்க இயேசு அனுப்பப்பட்டார் என்பதையும் உலகம் அறிந்து கொண்டது. ஆகவே அவருடைய பிள்ளையாகிய நாம் அவரை பின்பற்றுவோம். பின்பற்றி பிறர் நம்மை என்ன குறை சொன்னாலும், என்ன குற்றப்படுத்தினாலும், என்ன அசிங்கப்படுத்தினாலும், ஏன் அடிக்க வந்தாலும், குறை சொல்லி கோட் சொல்லி நம்மளை அவமானப்படுத்தினாலும், இயேசுவின் ஆவியை உடையவர்களாக அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு பதிலுக்கு நாம் எதுவும் நடக்காதது போல பாவித்து அன்பாக பேச வேண்டும், உதவியாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து இயேசு சொல்கிறாரு, ஒன்றுட்ட உள்ள ஒரு பொருள் என் பொருள்னு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் அவனுக்கு கேஸ் நடத்தாத, அவனுக்கு அந்த பொருளை கொடுத்துருங்கிறாரு. அதான் சொல்கிறாரு, உன்னிடம் உள்ள பொருளை பிறர் தனது பொருள் என்று வழக்காடினால் அவனுக்கு அதை கொடுத்துரு, வழக்காடாதங்கிறாரு. ஏன்னா வழக்காடுற அளவுக்கு அந்த பொருளை அவன் உரிமை பாராட்டானா அந்த பொருளை அவனுக்கு கொடுத்துருங்கிறாரு இயேசு. அடுத்து சொல்கிறாரு, உன்னுடைய எவனாவது உதவி கேட்க வந்தான்னா உதவி செய்ய முடியும், உதவி பண்ணிருங்கிறாரு. இதெல்லாம் இயேசு ஏன் சொல்கிறாரு? நாம் சமாதானமாக வாழ, நிம்மதியாக வாழ. இதில் தான் பிரச்சனை வருது. இதில் தான் ஒரு கோர்ட்டில் கேஸிலிருந்து அந்த குடும்பத்துக்குள்ள எனிமிட்டி வளர்ந்துருது, பரம்பரையாக எனிமிட்டி வளர்ந்துருது. அதுதான் சொல்கிறாரு, அந்த சொத்து ஒன்றும் நம்மளுக்கு இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய குறை இல்லை, தேவன் தருவார். அதை என்ன விசுவாசித்து அவனை வழக்காடக்கூடாது. நம்ம எந்த சொத்தும் எத்தனை கோடி ரூபாயும் தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. போதுமன்ற மனம் இருக்கும் பாருங்கள். அந்த போதுமன்ற நான் ஃபீல் பண்ணேன் போன வாரம். போதுமன்ற மனதுக்கு இசிகோல்ட்டுன்னு போட்டு பார்த்தா அம்பானியுடைய சொத்தில் 100 கோடி மடங்கு வச்சாலும் அதுக்கு ஈடாகாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், போதுன்ற மனல்லவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அம்பானி ஒரு பைத்தியக்காரன், பணத்துக்காக லோன் படுதான் பாரு அப்படின்னு நினைப்போம். அவனை பைத்தியக்காரன் நினைப்போம் நம்ம. ஆனால் அவன் இஷ்டத்தில் அவர் நடந்திருக்கிறார். ஆனால் போதுமன்ற மனமுடையவர்கள் அப்படி நினைப்பாங்க. அதனால் இயேசு நம்ம சமாதானமாக வாழ, நம்ம நிம்மதியாக வாழ வழி சொல்லித்தர்றார். தீமை செய்கிறவரோடு தீமை செய்கிறவன் மோதி இருவரும் அழிந்து போவார்கள். தீமையோடு நம்ம எதிர்த்து நிற்கவே வேண்டாம். நமது வேலை தீமையோடு எதிர்த்து நிற்கிறது இல்லை. நம்ம சமாதானமாக இந்த பூமியில் வாழ பிறந்திருக்கோம். நம்ம ருசித்து மகிழ்ந்து வாழ பிறந்திருக்கோம். அந்த பூமியில் அவர் கட்டளையின்படி நடந்து வாழ பிறந்திருக்கோம். நம்மளை சாத்தான் திசை திருப்புறான். உலகம்தான் பெருசு, உலகத்தில் புகழும் மதிப்பும் பணமும் தான் பெருசு, அதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நம்மளை இயேசுடைய நித்திய ஜீவனிலிருந்து திசை திருப்பி தீமையான காரியங்களை செய்ய வைக்கான், தீமையை எதிர்க்க வைக்கான். ஆகவே தான் இயேசு சொல்கிறாரு, தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையை எதிர்த்து அதை அழிக்க வேறொரு தீமை தயாராக காத்திருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு அழிந்து போவார்கள். ஆகவே நாம் விட்டு கொடுப்போம், ஒதுங்கி போவோம், பொறுத்து கொள்வோம், மறுகண்ணத்தையும் காட்டுவோம். ஏனென்றால் இயேசு நித்தியமாக அவருடன் மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். அடுத்து வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44வது வசனங்கள். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, முற்காலத்தில் சொல்லப்பட்டது என்னென்ன, சிநேகிக்கிறவனு சிநேகி, இதுதான் ஜென்ரல் ட்ரூத். ஆனால் இயேசு சொல்கிறாரு, சத்துருக்களை சிநேகிங்கிறார். இந்த வினோதமான சிந்தனை, இந்த அற்புதமான வார்த்தை, இந்த ஆச்சரியமான எண்ணம் எல்லோரையும் இயேசு பக்கம் கவர்ந்து இழுத்தது. எல்லோரும் இயேசுவை கவனிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் இதயத்தில் அதை பதிய வைக்க முயற்சி செய்தார்கள். இப்படி சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற வாக்கியத்தை இயேசுவால் எப்படி பேச முடிந்தது? இயேசு ஏன் எல்லோரும் சிநேகிதராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்? அதில் இருந்து வந்த முறைமையை ஏன் மாற்ற விரும்பினார்? ஏனென்றால் உலக மக்கள் எல்லாம் அவருக்கு பிள்ளைகள்,
உலக மக்கள் எல்லோருக்கும் அவர் தகப்பன். எந்த தகப்பன் தனது பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் சத்துருவாக, சபிப்பவர்களாக, பகஞ்சர்களாக, நிந்திக்கிறவர்களாக, துன்பப்படுத்துகிறவர்களாக சண்டை போட்டுக்கொண்டு, அடித்து கொண்டு, வெட்டி கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, கலங்கி கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ விரும்புவான்? எல்லா தகப்பனும் தனது பிள்ளைகள் எல்லாம் சிநேகிதர் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தானே விரும்புவார்கள். ஆகவே தான் இயேசு சத்துருவை சிநேகியுங்கள் என்கின்றார். நாம் சண்டை போடுவதால் நாம் படும் அவஸ்தையை அவரால் பார்க்க முடியவில்லை, அவரால் சகித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் அல்லவா? இதை உதாரணம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும் என்று நினைக்கின்றேன். சாலமோன் ராஜாவிடம் தீர்த்து வைக்க ஒரு குழந்தை சண்டை வந்தது. அந்த குழந்தை சண்டையில் ஒரு குழந்தையை 2 தாய் எனது குழந்தை என்கிறார்கள். சாலமோன் உற்று கவனித்துவிட்டு வேலைக்காரனுடைய உத்தரவு போடுகிறார், வாளை எடுத்து வா என்று உத்தரவு போடுகின்றார். வாள் இப்பொழுது சாலமோன் ராஜா கையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா பேசுகின்றார் 2 தாய்மார்களையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் இந்த குழந்தைங்க ஏன் குழந்தைங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் 2 பேருக்கும் பாதி பாதியாக பிரித்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறார். அப்படின்ட்டு வாளை ஓங்குறார். அந்த குழந்தை வெட்டப்பட்டு 2ஆக பிரிக்கப்பட்டு இறந்து போவதை குழந்தையினுடைய உண்மையான தாயால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும், எப்படி சகித்து கொள்ள முடியும்? ஆகவே அந்த உண்மையானதை கதறுகிறாள், வேண்டாம் வேண்டாம், குழந்தை எதிரியிடம் கொடுத்து விடுங்கள் என்கின்றாள். அதே போல இயேசுவாலும் அவருடைய பிள்ளைகளான நாம் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் சத்துருவாக இருக்க, சபிப்பவர்களாக இருக்க, பகஞ்சர்களாக இருக்க, நிந்திக்கிறவர்களாக இருக்க, படுத்துகிறவர்களாக இருக்க இயேசுவால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் சொல்கின்றார், சிநேகியுங்கள். யாரை? சிநேகிக்கிறவர்களை அல்ல, சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆசீர்வதியுங்கள். யாரை? உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டுக்காரங்களை இல்லை, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நன்மை செய்யுங்கள். யாருக்கு நன்மை செய்யணும்? நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய சொல்லலை அவர், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக இல்லை, நிந்திக்கிறவர்களுக்காக. இப்படி செய்து பாருங்கள். இதில் ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்படி செய்தால் நாம் உண்மையில் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று ஒரு திருப்தி இருக்கும். நாம் நமது சத்துருவுக்காக இப்படியெல்லாம் செய்ய முடிந்தால்தான் நாம் இயேசுவை சிநேகிக்கிறோம் என்று சொல்லலாம். நாம் உண்மையில் இயேசுவிடம் அன்பு செலுத்தினால் எல்லோரையும் ஆத்துமாக்களாக பாவித்து இயேசுவின் பிள்ளையாக, நமது உடன்பிறப்பாக நினைப்போம். அவனை இயேசுடன் கிட்டிச் சேர, இயேசுவை அறிய, அவர் அன்பை ருசிக்க ஏதுவாக நாம் அவனிடம் அன்பாக, தாழ்மையாக, உதவி செய்பவனாக பழகி நட்பு பாராட்டுவோம். அது மட்டுமல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை பற்றி சொல்லி அவனுக்கு ஆறுதலாக, உதவியாக, அவனது முன்னேற்றத்தை விரும்புகிறவனாக நாம் இருக்கிறோம் என்பதை அவனுக்கு விளங்க வைத்து கொண்டே இருப்போம். இப்படி செய்தால்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் ஊழியம், ஆவியின் கனி கொடுக்கிற ஊழியம். இதுதான் தன்னை போல பிறனை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். இவ்வாறாக இயேசுவின் ஆவி உடையவராக மாறி பூரண சர்க்குரரான இயேசுவின் அன்பை உலகத்துக்கு காட்டுவோம். அடுத்து இறுதியாக, இயேசு அவரது பிள்ளையாக நம்மீது எவ்வளவு உரிமை பாராட்டுகிறார் என்பதையும், தர்மம் செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதையும் இயேசு எவ்வாறு மலை பிரசங்கத்தில் சொன்னார் என்று பார்த்து முடிக்கப் போகின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை
உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாருங்க, எவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. இயேசு எவ்வளோ விளக்கமாக அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. அது முக்கியத்துவத்தை அறிந்து அதுக்கு 4 வசனங்களை ஒதுக்கி அதுக்கு அவ்வளோ விளக்கமாக நம்மளை சொல்லியிருக்கார். இயேசு சொல்கிறாரு, எல்லோரும் பார்க்கும்படி கூட்டம் சேர்த்து தர்மம் செய்யாதே என்கிறார். நீ என் பிள்ளை, நீ என் சார்பாக தர்மம் செய்யணும். பிறர் பார்க்க தர்மம் செய்தால் மனுஷனால் புகழப்பட்டு தர்மத்தின் பலனை நீ அடைந்து தீர்ந்து விட்டாய். இந்த பலன் ஒன்றுக்கும் உதவாது, வெற்றும் வார்த்தை மட்டுமே. அதை பேசுகிறவன் அடுத்த நொடி மறந்து போவான், மாறிடுவான். எனது கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு கடவுளாகிய நான் தான் போஷிக்கிறேன் என்று தெரிய ஏதுவாக என் பிள்ளையாகிய நீ என் சார்பாக, உனது சார்பாக அல்ல, உதவி செய்ய வேண்டும். மேலும் கஷ்டப்படுத்தி எனது பிள்ளை யாரிடமோ கையேந்துகிறோமோ என்று கலங்காமல் இருக்க ஏதுவாக பிறருக்கு தெரியாமல் தர்மம் செய் என்கின்றார். கஷ்டப்படுகின்ற அவரது பிள்ளைகளுக்கு அவர் தர்ம உதவி செய்ய வெகு ஆவலாக இருப்பதால் அதை இரகசியமாக அந்த தர்ம உதவியை செய்கின்ற பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாக அவன் கையில் பிரயாசத்திலும் சிந்தும் வேர்வையிலும் பலன் தர இயேசு காத்திருக்கிறார். நம்ம தர்மத்தை நமக்கு இடது கைக்கும் வலது கைக்கும், இடது கை செய்வதை வலது கை செய்வதை இடது கை அறியாமல் செய்தோம்னா நம்மளுக்கு பலன் இயேசு மூலமாக கிடைக்குங்கிறார் அவர். கஷ்டப்படுற என் பிள்ளைகளுக்கு அவள் கையின் பிரயாசத்தில் நான் பலன் கொடுக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் நம்மை கொண்டு நமது மூலமாக அவருடைய சார்பாக உதவி செய்ய நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் என்கின்றார். ஆகவே நம்ம எல்லோரும் தர்மம் செய்கிற இயேசுவின் வேலையை அவரது பிள்ளையாகிய நாம் வலதுகை செய்வதை இடதுகை அறியாமல் மட்டுமல்ல, இயேசுவே தர்மம் செய்ய சொன்னார் என்று சொல்லி தர்மம் செய்து இயேசுவிடம் இருந்து வெளியரங்கமாக பலன் பெற்றுக்கொள்வதுடன் நித்திய ஜீவனை பெற்று அவருடன் சேர்ந்து வாழ்வோமாக. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, நீர் பேசின காரியங்களுக்காக நன்றி அப்பா. இதெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணுமேப்பா. இதெல்லாம் இதயத்தில் பதியணுமேப்பா. இதில் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் எவ்வளவு சரியாக நேர்த்தியாக செய்கிறோமோ அதற்கு ஏற்றபடி நான் உமது கட்டளையின் கற்பனையும் நடக்கிற ஒரு பிள்ளையாக மாற வேண்டுமப்பா. இயேசுவே, உமது கட்டளையிலும் கற்பனையின்படி நடக்கிறதுல தானப்பா சமாதானம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. நாங்கள் இதை விட்டுட்டு காசு பணத்தில் மகிழ்ச்சின்னு நாங்கள் அலையக்கூடாதுப்பா. அந்த அலையிற எங்களெல்லாம் திருப்பி அழைத்து வருவோம்ப்பா. இந்த மகிழ்ச்சி என்னுடைய பொய் சொல்லாமல் இருக்கிறதுல, அடுத்தவங்க நேசிக்கிறதுல, பகைவர்களுக்கு நன்மை செய்கிறதுல, தர்மம் செய்கிறதுல இருக்குதுன்னு நீ சொல்கிற வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் பதியட்டும்பா, மூளையில் பதியட்டும்பா. இயேசுவே, இதை நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும்பா. எங்கள் பாவத்தை சாபத்தை எல்லாம் மன்னித்து இதெல்லாம் கைக்கொள்ள வையும்பா. கைக்கொள்ள வைத்து நாம் நித்தியமாக முது பரம கானானை நாங்கள் சந்திக்க, எங்கள் கானானில் உம்முடன் நாங்கள் சேர்ந்து வாழ, சேர்ந்து ஆட்சி பண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டும் பிதாவே. அப்படி செய்வதற்காக நன்றி பிதாவே. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.